முகமது நபி மீது முகப்பத்து இருக்கும் என்றால் மீலாது விழாக்கள் என்ற பேர்ல நீங்க அடிக்கக்கூடிய கும்மாளங்கள் மேலப்பாளையத்தில் போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னால டான்ஸ் ஆடுறாங்க பிள்ளைங்க. எதுக்கு? சினிமா பாட்டுக்கு. எந்த ஊர்வலம்? மீலாது நபி ஊர்வலம். எப்ப முஹப்பத்து ரசூலுல்லாஹ், ரசூலா மேல நாங்க முஹப்பத்து வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் மீலாது விழா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உண்மை என்றால் இந்த சினிமா பாட்டுக்கு சின்ன பிள்ளைகளை விட்டு ஆட வச்சீங்களே, இது எந்த முஹப்பத்து ரசூலுல்லாஹ், எந்த இறை தூதர் காட்டி தந்த வழிமுறை சொல்லுங்க. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பு என்ற இந்த பாவம் தான் மிக கொடூரமான ஒரு பாவம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஓமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம். நீ மௌலித் என்ற அடிப்படையில், குத்பியத் என்ற அடிப்படையில், இருட்டு திக்ர் என்ற அடிப்படையில், தாயத்து என்ற அடிப்படையில், தர்கா வழிபாடு என்ற அடிப்படையில் இணை வைத்து விட்டோம் என்றால் மறுமையில கை சேதம் என்பது நமக்கு தான், நமக்கு கை சேதம். அதனால இந்த ஷிர்க் என்ற பாவம் எந்த வடிவில் வந்தாலும் எந்த விதத்தில் வந்தாலும் அதுல இருந்து விலகி நடக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இறைவனும் இறை தூதரும் எந்த வாழ்க்கை நெறியை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வாழ்க்கை நெறியை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வதனில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பெரும் திரளாக இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் நபி என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இப்ராஹிம் நபி என்ற ஒரு இறை தூதரை பெயரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சூழலில் இருப்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாமியர்களில் நிறைய பேருக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் இப்ராஹிம் என்ற பெயரையும் வைத்திருப்பார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி என்ற ஒரு இறை தூதரை பற்றி, அவர் செய்த பிரச்சாரங்களை பற்றி, அவர் எடுத்து சொன்ன கருத்துக்களை பற்றி, அவர் இந்த உலகத்திலே ஆற்றிய பல்வேறு உரைகளை பற்றி இந்த சமுதாய மக்களுக்கு யாரும் எடுத்து சொல்லவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நபிமார்களுடைய வரலாறு என்ற பெயரிலே ஏராளமான கிஸ்ஸாக்களை, கதைகளை நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே பரப்பி வைத்திருக்கிறார்கள். நபிமாருடைய கதை என்றால் நம்முடைய மக்களும் அதை ரசித்து, இவ்வளவு அற்புதமான வரலாறா, இவ்வளவு அற்புதமான செய்திகளா என்றே தங்களுடைய விரல்களை மூக்கின் மீது வைத்து ஆச்சரியப்படக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். நபிமார்களுடைய வரலாறு என்று சொன்னால் நபி அவர்களுடைய அல்லது இறை தூதர்களுடைய வரலாறுகளை திருமறை குர்ஆனிலேயும் நபி அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளிலே இருந்தும் சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நபிமாருடைய வரலாறுகள் அனைத்தையும் கதையின் அடிப்படையில், கற்பனை செய்திகளின் அடிப்படையில் தான் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் தமிழக மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கும் ஓதி வரப்படுகின்ற அந்த மௌலூது கித்தாபிலேயே எழுதி வைத்திருப்பார்கள். நபிமாருடைய வரலாறு என்ன வரலாறு எழுதி வைத்திருக்கிறார்கள் மௌலூது கித்தாபில்? அதுதான ஆதாரம். குர்ஆன் ஆதாரம் இல்லை, ஹதீஸ்கள் ஆதாரம் இல்லை. நம்முடைய ஆலிம் பெருமக்களுக்கும் முஹப்பத்து ரசூலுல்லாஹ் நபி அவர்கள் மேல நாங்கள் இஷ்கு வைத்திருக்கிறோம், நேசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆதாரம் ஹதீஸோ குர்ஆனோ அல்ல, மௌலூது கித்தாபு தான். அதில்
இந்த நபிமாருடைய கதையை எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், முதல்ல அல்லாஹ் ஆத நபியை படைத்தானாம். ஆத நபியை படைச்சு அப்படியே ரூகையும் கொடுத்து அல்லாஹ் ஆதமை எழுப்புகிறார். ஆத நபி அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க, சொர்க்கத்தினுடைய வாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆத நபி படைச்சு அவங்க எந்திரிச்சு பார்க்கக்கூடிய காட்சியினுடைய முதல் காட்சியே என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உடனே ஆத நபி அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் தானே முதல் மனுஷன், எனக்கு முன்னால எந்த மனுஷனையும் நீ படைக்கலையே, அப்படி இருக்கின்ற பொழுது உன்னுடைய பேரோடு இந்த முகமது என்ற இந்த பேரையும் இணைத்து நீ வைத்திருக்கிறாய் என்றால் அவர் யாரு? அத நபி இறைவனிடத்தில் இப்படி கேட்கிறாராம். உடனே இறைவன் சொன்னானா, உங்களுக்கு பின்னால் வருகின்ற ஒரு இறை தூதர் என்று இறைவன் அப்படி பதில் சொல்றாராம். உடனே ஆத நபி, முகமது என்ற அந்த இறை தூதருடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அவர்கள் கேட்டார்கள். இதுதான் நபிமாருடைய வரலாறு என்ற பேர்ல இந்த கதையைத்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்னப்பா ஆதாரம்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயாவது இப்படி சொல்லி இருக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள்ல, ஆதாரபூர்வமான செய்திகள்ல இது போன்ற செய்திகள் எங்கேயாவது இருக்குதா? நீங்க எங்கேயுமே பார்க்க இயலாது. இத மாதிரி கதைகள் தான் எழுதி வைத்திருப்பாங்க. அதே போலதான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரச்சாரத்திலையும் அவர்கள் எடுத்து வைத்த அற்புதமான அந்த வாதங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டு அந்த இப்ராஹிம் நபி மேலேயே பல்வேறு கதைகளை சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒன்றுதான், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை, ஒரு வஹீ செய்தியை அனுப்புகிறான். குர்ஆன்ல வருகிறது. என்ன வஹீ செய்தி? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குழந்தை இல்லை. பல ஆண்டுகளுக்கு பின்பு முதிய வயதை அவர்கள் அடைந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். அதற்கு பின்னால் அந்த குழந்தையை இறைவனுக்காக வேண்டி பலியிட வேண்டும் என்று இறைவன் அந்த இப்ராஹிம் நபிக்கு வஹீர் மூலமாக சொல்கிறான். அதை இப்ராஹிம் நபி அவர்கள் செயல்படுத்த முற்படுகிறார்கள். இது குர்ஆனுடைய வரலாறு. குர்ஆன்ல நமக்கு சொல்லி தரப்படுகின்ற இப்ராஹிம் நபி அவருடைய மகனை பற்றி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் கேட்பார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபல்லுர் மாதா தரா. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் ஒரு கனவு கண்டேன். கனவு கண்டேன் என்றால் நம்ம பார்க்கக்கூடிய கனவு அல்ல. இறை தூதர்கள் ஒரு கனவை காண்கிறார்கள் என்றால் அந்த கனவு என்பது வஹீ செய்தி. நமக்கு வருகின்ற கனவுகள் எல்லாம் தேவையில்லாத செய்திகள். நபிமார்களுக்கு வருகின்ற கனவு என்பது அது வஹீ செய்தி. அப்ப அந்த வஹீ செய்தியை தன்னுடைய மகனிடத்தில் சொல்லி உங்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே மகன் பதில் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் எதை வஹீயில் அறிவித்திருக்கிறானோ, எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதை நீங்க செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். இறைவனுடைய அருளால் நான் பொறுமையாளர்களில் ஒருவனாக இருப்பேன் என்று அவருடைய மகன் சொல்கிறார். இதற்கு பின்னால் அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனை அறுக்க முற்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்தில் இருந்து வஹீயை இறக்குகிறான். ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா இன்னா கதாலிக்க நஜிஸில் முஹ்சினீன். இப்ராஹிமே, உங்களுடைய கனவை, உங்களுக்கு கனவில் எதை வஹீயாக அறிவித்தோமோ அதை நீங்கள் செய்ய முற்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்துவிட்டீர்கள். இப்பொழுது நாம உங்களுக்கு பலிப்பிராணியை தருகிறோம், உங்களுடைய பிள்ளையை அறுக்க வேண்டாம், பலிப்பிராணியை அருங்க. இதுதான் குர்ஆன் உள்ள வரலாறு. இந்த வரலாறை இந்த மாதிரி சொல்லி இருந்தால் அது பிரச்சனை இல்லை.
இப்படி சொன்னால் நிறைய பேருக்கு ரசிக்கவும் தெரியாது. ஏன்னா குர்ஆனை விட்டு நம்மளை தான் நிறைய தூரம் வெளியில தள்ளிட்டு போயிட்டாங்கல்ல. கதைகளை பக்கம் தானே நம்மளை இழுத்துட்டு போனாங்க. அதுக்காக வேண்டி இதுல இன்னொரு கதையும் உள்ள புகுத்துனாங்க. அது என்ன கதை? இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அப்படியே அழைச்சிட்டு கூட்டு வந்தாங்க, மாலையை போட்டாங்க. அப்ப வர்ற வழியிலேயே இப்ராஹிம் நபி அவருடைய மகன் இஸ்மாயில் அவங்க வந்து சட்டையை அப்படியே கழட்டி வாப்பட்ட கொடுத்துட்டாங்க. வாப்பா கேட்குறாங்க, இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, எதுக்குப்பா சட்டையை கழட்டின? உடனே இஸ்மாயில் நபி அவங்க சொன்னாங்களாம், இந்த சட்டையோடு நீங்கள் என்னை அறுத்தீர்கள் என்றால் அந்த இரத்தங்கள் அனைத்தும் என்னுடைய சட்டையில படும். அதை கொண்டு போய் என்னுடைய தாயார்ட்ட நீங்க காட்டினீங்கன்னா அவங்களுடைய மனசு எல்லாம் அப்படியே பதவதித்து போய்விடும். அதனால இந்த சட்டையை கழட்டிட்டேன் அப்படின்னு போற ஹோக்கில் இந்த பிட்டை சொல்லிடுவாங்க. சரி, அதற்கு பின்னால நீங்க பார்த்தீர்கள் என்றால் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனை அப்படியே கீழே கிடத்தினார்கள். கிடத்தி கத்தியால் அறுக்க முற்பட்டாங்க. கத்தியை எடுத்து அறுக்கிறாங்க, அறுக்கவே முடியல. எந்த அளவுக்கு கோபத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த கத்தியை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையில எறிகிறாங்க அல்லது மலையில எறிகிறாங்க. அது ரெண்டாக பிளந்து விட்டது. இந்த கத்தியை தூக்கி எரிஞ்ச உடனே பாறையே பிளக்கிறது, ஆனால் மகனை அறுக்க முடியவில்லை. இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் தினத்திலையும் நம்முடைய மௌலானாக்கள், நம்முடைய அசரத்துமார்கள், நமக்கு வழிகாட்ட வந்தவர்கள் என்று தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், நாங்க தான் எல்லாத்துக்கும் ஜெயம் மறுமைக்குண்டான வழியை காட்டுகிறோம் என்று பேசக்கூடியவர்கள் இவ்வளவு கதையும் சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரச்சாரம், அவர்கள் எடுத்து வைச்ச அந்த வாதங்கள், இதை ஒரு காலத்திலையும் பேசவே மாட்டாங்க. பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், குர்ஆன்லையும் நபி வழியிலையும் இல்லாத பல்வேறு கதைகளைத்தான் சொன்னார்கள். அன்றைக்கும் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயம் இந்த கதைகள்ல தான் வண்டியை ஓட்டுதாங்களே தவிர கதையை தாண்டி எதை இறைவன் உண்மையான வரலாறாக நமக்கு போதித்து தருகிறானோ அந்த போதனை இல்லை. இப்ராஹிம் நபி அவர்களுடைய போதனை உண்மையிலேயே இந்த ஆலிம்கள் நம்மிடத்தில் சொல்லி இருந்தால், இணை வைப்புக்கு எதிராக அவர்கள் செய்த அந்த பிரச்சாரம், இணை வைப்புக்கு எதிராக அவர்கள் கர்ஜித்த அந்த குரலை திருமறை குர்ஆன்லையும் நபி அவர்களும் சொல்லி தந்த அந்த வார்த்தை வடிவத்தில் நமக்கு சொல்லி இருந்தால், இந்த ஊர்ல தர்கா இருக்குமா? இந்த ஊர்ல தாயத்து இருக்குமா? இந்த ஊர்ல சூனியம் இருக்குமா? இந்த ஊர்ல ஷிர்கான வரிகள் கொண்ட பாடல்களை கொண்ட இந்த மௌலூது வரிகள் இருக்குமா? இவைகள் அனைத்தையும் குப்பையில தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டாங்க. இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கும் ஷிர்க்ல உழந்து கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறுகளை, அவர்கள் சொல்லித்தந்த ஷிர்க்குக்கு எதிரான வாதங்களை, ஆணித்தரமான அற்புதமாக சொல்லித்தந்த அந்த செய்திகளை இந்த சமுதாயத்திற்கு மறைத்தார்கள். கதைகளைத்தான் உண்மையான வரலாறு என்று நம்மிடத்தில் சொல்லி சொல்லி அப்படியே வளர்த்தார்கள். அதனாலதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பேராலேயே பல்வேறு ஷிர்க்குகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருப்பதற்கு இதுதான் காரணம். இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நீங்க படிங்க. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதிலே முதலாக அல்லாஹ் சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன். அல்லாஹ் திருமறையில இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி சொல்லி தருகின்ற பொழுது, இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு காலத்திலையும் இணை என்ற ஷிர்க் என்ற அந்த பாவத்தை செய்யக்கூடியவராகவே இருந்ததில்லை. இப்ராஹிம் நபியை பற்றி பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் அதை விட உச்சகட்டமான ஒரு வார்த்தை என்னன்னா, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில அவர்கள் இணை என்ற பாவத்தை செய்ததே கிடையாது. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஏன் அப்படி சொல்லணும்? எல்லா நபிமார்களும் ஷிர்க்கை எதிர்த்துதான் பிரச்சாரம் செய்தார்கள். எல்லா இறை தூதர்களும் இறைவனுக்கு இணை இல்லை, இறைவனுக்கு துணை கிடையாது, அவன் தனித்தவன், அவனை போன்று ஆற்றலும் சக்தியும் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, கடவுள் என்பவன் அவன் ஒருத்தன் தான் என்ற பிரச்சாரத்தை தான் எல்லா நபிமார்களும் செய்தார்கள். ஆனால் அதை விட கூடுதலாக
தர்க்க ரீதியான வாதங்களோடு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆணித்தரமாக எதிர்த்தரப்பை திணறடிக்கக்கூடிய அந்த விதத்தில் இந்த செய்திகளை எடுத்து சொன்னவர்கள் இப்ராஹிம் நபி. அதனாலதானே நெருப்பு குண்டத்தில் போட்டாங்க. இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டு எரிப்பதற்கு முற்பட்டதற்கு உண்டான காரணம் என்ன? வாதத்திற்கு பதில் இல்லை, கோபம் வருகிறது. அவர்கள் ஒரு விதத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்தவர்கள். அப்ப இது வணக்கம் இல்ல, இது உங்களுடைய கடவுள் அல்ல, ஏக இறைவன் தான் உங்களுடைய கடவுளே அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி பிரச்சாரம் பண்றாங்க. அந்த மக்கள் உடனே இல்ல இல்ல இதுதான் எங்களுடைய கடவுளே அப்படின்னு இப்ராஹிம் நபிக்கு எதிராக வாதங்களை வைக்கிறாங்க. அதற்கு பின்னால்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய கடவுள் இது என்றால் இந்த கடவுள் சாப்பிடுமா? இந்த கடவுள் உங்களுக்கு நன்மை செய்யுமா? இந்த கடவுள் உங்களுக்கு தீமை செய்யுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் இந்த கடவுள் காப்பாத்துமா? இதையெல்லாம் கேட்கிறாங்க. கேட்டதற்கு பின்னால முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை இப்ராஹிம் நபி அவங்க கேட்கிறாங்க, தோழர்களே, நீங்கள் இதைத்தான் கடவுள் என்று பேசுகிறீர்கள், இந்த கடவுள் நீங்கள் பேசினால் உங்களுக்கு பதிலாக தருமா? இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, உங்களுக்கு பதில் தருமா? பதில் தராது. பதில் தராது என்றால் ஏன் அதை நீங்க வணங்குறீங்க? இவ்வளவும் கேட்டுட்டு இதுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களால. அந்த கடவுள் என்று யாரை நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த கடவுள் பேசாது, அந்த கடவுள் உங்களுக்கு நன்மை செய்யாது, அந்த கடவுள் உங்களுக்கு எந்த விதமான தீமையும் செய்யாது, ஏன் வணங்குறீங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி இந்த வாதத்தை வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பதில் இல்லை. நம்முடைய சுன்ன ஜமாத் ஆலிம்சாக்கள்கிட்ட மாதிரி இவங்களுக்கு எப்படி கோபம் வருதோ, நம்ம மேல உள்ள கோபத்தை எப்படி டான்ஸ் ஆடி தீர்த்து கொள்றாங்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துங்கிற பேர்ல எல்லா இடத்திலும் எப்படி கும்மாளம் அடிக்கிறார்களோ, அதே மாதிரி அன்னைக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு உள்ள வாதத்திற்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. அதனால இப்ராஹிம் நபியை ஒளிச்சாத்தான் சரி வரும், அவரை வெட்டினாத்தான் சரி வரும், கொலை பண்ணாதான் சரி வரும். அதனால நெருப்புல இறக்கி அவரை கொலை பண்ணிருங்கன்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு பின்னால இறைவன் காப்பாத்துகிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா நாரு கூனி பர்தம் வ சலாமா அலா இப்ராஹிம், நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு நீ சுகந்த ஒரு நல்ல ஒரு நிலையை நீ ஏற்படுத்து, உனக்குன்னு இருக்கக்கூடிய கரிக்கக்கூடிய அந்த தன்மையை நீ மாற்றிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இடுகிறான். அந்த நெருப்பு சுடலன்னு வருது. இது குர்ஆனுடைய வரலாறு. அப்ப இதுல என்ன நமக்கு என்ன அற்புதமான பாடம் என்றால், இணை என்ற அந்த பாவத்தை அவர்கள் செய்ததில்லை. அந்த ஷிர்க் என்ற பாவத்துக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை எடுத்து வச்சாங்க. இதை சொல்லணுமா இல்லையா? சமுதாய மக்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றினுடைய அடிப்படையே ஷிர்க்குக்கு எதிராக, இணை கற்பித்தல் என்ற பாவத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் அவர்கள் நடத்தினார்கள், மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள். இதைத்தானே சொல்லணும். இதை சொல்லாமத்தான் நம்மளை ஏமாத்துறாங்க ஆலிம்கள். அதனுடைய விளைவுகள் தான் ஷிர்க் இன்னைக்கு மலிந்து கிடக்கிறது. முதல்ல இந்த ஷிர்க்கை இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி இந்த ஆலிம் சாக்கள் நம்மள்ட்ட சொல்லல. இன்னும் சொல்ல போனால் நிறைய பாவத்தை இந்த ஆலிம்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறது தீமை, ஆலிம் சாக்கள் சொல்லுவாங்க. வட்டி வாங்குறது தப்பு, ஆலிம் சாக்கள் சொல்லுவாங்க. அதே போன்று வேறு வேறு விஷயங்கள் தீமைகளை பற்றி எல்லாம் ஆலிம் சாக்கள் நம்மிடத்தில் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஆலிமாவது இணை வைப்பு என்ற பாவத்தை, இணை வைப்பு என்றால் என்ன என்பதை யாருக்காவது விளக்கி இருக்கிறாங்களா? உங்க மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க. ஷிர்க் என்றால் என்ன, இணை வைப்பு பாவம் என்றால் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, என்னைக்காவது சொல்லி இருக்கிறாங்களா? நீங்க சின்ன பிள்ளையில இருந்து மக்தப் மர்சா நம்ம போயிருப்போம். இந்த சுன்ன ஜமாத் ஆலிம் சாக்கள்கிட்ட தான் நம்ம அலிபே படிச்சோம், அங்கதான் மௌலூதையும் படிச்சோம், அங்கதான் தர்கா வழிபாட்டையும் படிச்சோம், அங்கதான் தாயத்தையும் படிச்சோம், ஒட்டுமொத்த ஷிர்க்கையும் படித்தோம். எந்த ஆலிமாவது ஜும்மா மேடைகள்ல அல்ல இன்ன பிற சந்தர்ப்பங்கள்ல இணை வைப்பு என்றால் என்ன, அதனுடைய விபரீதங்கள் என்ன என்ற அந்த தீமையை சொல்லி இருப்பார்களா? வட்டியை கூட ஓரளவுக்கு சொல்லி தந்தாங்க, பெரிய பெரிய விபச்சாரத்தை சொன்னாங்க,
பெரும் பாவங்களை கூட ஓரளவுக்கு சில ஆலிம்கள் பேசி இருக்கிறாங்க. ஆனால் எதை பேச மாட்டாங்கன்னா இணை வைப்பு என்ற பாவத்தை ஒரு மருந்து கூட பேச மாட்டாங்க. அதை பேசி இருந்தாங்கன்னு வைங்களேன், ஷிர்க்கை பற்றி பேசி இருந்தாங்கன்னு வைங்களேன், நரகத்தில் தள்ளக்கூடிய இந்த ஷிர்க்கிலே இந்த சமுதாயம் ஒரு காலத்தில் விழுந்திருக்காது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஷிர்க்கில் கிடப்பதற்கு அதுதான் காரணம். அப்ப இந்த அடிப்படையில் ஷிர்க்கை இவர்கள் ஒரு காலத்திலையும் கண்டிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதை நன்மையாக நம்மள்ட்ட சொல்லி தந்தாங்க. அதுதான் பெரிய வேடிக்கை. ஷிர்க்கு அது ஒரு பாவம் என்று சொல்லி தரலங்கிறது ஒரு பக்கம், பாவம்னு சொல்லி தராம இது நன்மைப்பா, இது நன்மை, இதை நீ ஓது, இந்த ஷிர்க்கையெல்லாம் நீ செய்ய, அது தீமை கிடையாது அப்படின்னு அப்படியே உல்டாவாக நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க. ஷிர்க்குனா என்ன? இப்ப சில ஆலிம்சாக்கள் இப்பதான் வாயே திறக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு ஊரா போய் ஷிர்க்கை பத்தி பேசுறோமா? மௌலூது இணை வைப்பு, தர்கா வழிபாடு இணை வைப்பு, தாயத்து போடுறது இணை வைப்பு, இது நம்முடைய பிரச்சாரம் அல்ல, நபிமார்கள் செய்த பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை இஸ்லாமிய சமூகத்து மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக 20 ஆண்டு காலமாக நாம சொல்லும் போது எல்லாரும் ஓரளவுக்கு திருந்தி வராங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யாரு? எல்லாம் ஒரு காலத்தில் ஷிர்க் வைத்தவர்கள் தானே, மௌலூது ஓதுனவர்கள் தானே, தாயத்தை கட்டியவர்கள் தானே, தர்கா வழிபாட்டில் மூழ்கி இருந்தவர்கள் தானே. இப்ப நாமெல்லாம் திருந்தி வந்து இருக்கிறோம். தமிழகத்தில் நிறைய இஸ்லாமியர்கள் அந்த பாவத்தில் இருந்து விலகி வந்திருக்கிறாங்க. அதனால இப்ப இந்த ஆலிம்சாக்கள் கொஞ்சம் பேர் எந்திரிச்சிட்டு இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? ஷிர்க்குனா என்ன தெரியுமா? இந்த வஹாபிகள் சொல்வதெல்லாம் ஷிர்க்கு, எதுக்கெடுத்தாலும் ஷிர்க்குங்கிறாங்க. போற ஹோக்கில் ஒரு ரைமுக்காக வேண்டி அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்மளையும் திட்டுவாங்க. நம்ம எல்லாத்தையும் ஷிர்க்குங்கிறோமா, எல்லாத்தையும் ஷிர்க்குன்னு சொல்லி நம்மளுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சான். இப்படின்னு போற ஹோக்கில் நம்மளை திட்டிட்டு ஷிர்க்குனா என்ன தெரியுமா? ஜமாத்துல் உலமா தலைவர் பேசுவார், வீடியோ கிளிப்பிங்னா இருக்குது, இப்போ போடுறதுக்கு நேரம் இல்லை, சொல்லிட்டு போறேன், அந்த கருத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஷிர்க்குனா என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் ஷிர்க்கு. ரசூலுல்லாஹ்வை முஸ்லிம் சமூகம் என்னைக்காவது கடவுள் சொல்லி இருக்கா? ஒரு காலத்திலும் சொல்லாது. நபி அவர்களை நீங்கள் கடவுள் என்று சொன்னாதான் அதுக்கு பேர் தான் ஷிர்க்கு. அதே மாதிரி தொடர்ந்து இன்னும் விளக்கம், இஸ்லாமிய சமூகம் 2 அல்லாஹ் 3 அல்லாஹ் இருக்கிறான் என்று எங்கேயாவது பேசி இருக்கிறதா? 2 அல்லாஹ் இருக்கிறான், 3 அல்லாஹ் இருக்கிறான், பல அல்லாஹ்கள் இருக்கிறான் அப்படின்னு பேசினால், அப்படின்னு நம்பினால் அதுக்கு பேர் தானே ஷிர்க்கு. எதுக்கெடுத்தாலும் ஷிர்க்குன்னா அப்ப யாரு தாப்பா சொர்க்கம் போறது? முஸ்லிம் சமுதாயம் ஷிர்க்கு என்றால் எதையும் செய்யவில்லை. ஏன்னா நபி அவர்களை கடவுள் என்று இவங்க சொல்லல, எந்த அவுலியாக்களையும் கடவுள் என்று இவங்க சொல்லல, தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை கடவுள் என்று இவங்க சொல்லல, நாதாக்கள் வலிமார்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு கராமத்துகள், பல்வேறு அற்புதங்கள் அவங்க செய்வாங்க, அதை நம்புறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி ஷிர்க்குன்னு ஆகும்? இதெல்லாம் எப்படி இணை வைப்பு என்று ஆகும்? இவங்க நஜாத்துக்காரங்க தான் எதுக்கெடுத்தாலும் ஷிர்க்கு, எதுக்கெடுத்தாலும் குஃப்ரு அப்படின்னு ஃபத்வா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஷிர்க்கு என்றால், இணை வைப்பு என்றால் என்ன தெரியுமா? 2 அல்லாஹ்னு சொன்னால், 4 அல்லாஹ் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் ஷிர்க்கு. ஆனால் நாம யாரும் அப்படி சொல்றது இல்லை. நபி அவர்களை நாம இறை தூதர் என்று தான் நம்புகிறோம். நபி அவர்களை கடவுள் என்று நாம சொல்லவே இல்லை. கடவுள் என்று சொன்னாதான் அதுக்கு பேர் தான் ஷிர்க்கு இப்படின்னு சொல்லி ஷிர்க்கு என்பதற்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னா, இது மட்டும்தான் ஷிர்க்கா? 2 அல்லாஹ் 4 அல்லாஹ் 10 அல்லாஹ் இருக்கிறான்னு ஒருத்தன் நம்புகிறான், அல்லது அவன் சொல்லுகிறான், இது ஷிர்க்கு தான், மறுக்கல. ஒரு மனுஷன் 4 அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புகிறான், 10 அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புகிறான், அதாவது 10 கடவுள் இருக்கிறான் என்று நம்புகிறான். இஸ்லாத்தின் பார்வையில் இது ஷிர்க்கு தான், இணை வைப்பு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்று ஒருத்தன் வாயளவுல சொல்கிறான் அல்லது மனசளவுல நம்புகிறான் என்றால் அதுவும் ஷிர்க்கு தான். அதுல மாற்று கருத்து கிடையாது.
ஆனால் இணை வைப்பு என்றால் இது மட்டும்தான் இணை வைப்பா? இணை வைப்பு என்பதற்கு இறைவன் வேறு விளக்கமே சொல்லலையா? அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை கடவுள் என்று சொன்னால் மட்டும்தான் இணை வைப்பா? அது மட்டும் அல்லாஹ் சொல்லல. இறைவனுக்கு சமமாக கடவுளுக்கு நிகராக யாரை நீ கற்பனை செய்தாலும் யாரை நீ நினைத்தாலும் அதுக்கு பேரு ஷிர்க் தான். அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்வுக்கு சமமாக இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய தகுதி ஒரு மனிதனுக்கு, ஒரு மரத்துக்கு, ஒரு மட்டைக்கு, இறைவனால் படைக்கப்பட்ட மற்றவைகளுக்கு இருக்கிறது என்று நம்பினாலே அதுக்கு பேர் இணை. இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க. எதையெல்லாம் அல்லாஹ் ஷிர்க் என்று பட்டியலிடுகிறான். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது வலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வை போன்று ஒரு உதாரணத்தை நீங்க சொல்லிராதீங்க. அல்லாஹ் மாறியவர், கடவுள் மாறியவர் இப்படின்னு கூட நீங்க பேசிராதீங்க. அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்ற இந்த உலகத்தில் ஒரு துரும்பு கூட கிடையாது. கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதி கடவுளால் படைக்கப்பட்ட யாருக்கும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மாதிரி ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னு நம்பினாலும் ஷிர்க். கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி, கடவுளுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆற்றல் ஒரு மனுஷனுக்கு இருக்குது என்று நம்பினால் அதுவும் ஷிர்க் தானே? அது மட்டும் தௌஹீதா? அல்லாஹ் ஒருத்தன் நமக்கு ரிஸ்கை தருகிறான். ரிஸ்கை தருகிறான்னா என்ன அர்த்தம்? முதல்ல அதை வழங்கணும். அல்லாஹ் நோய்க்கு நிவாரணம் தருகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதே இப்ராஹிம் நபி தான் சொல்றாங்க, இதா மரியல்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் நிவாரணத்தை அளிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான். அப்ப நோய்க்கு நிவாரணம் தருகிறவன் அல்லாஹ். எனக்கு வறுமை இருக்கிறது, அந்த வறுமையை போக்கக்கூடியவன் அல்லாஹ். எனக்கு வாழ்வாதாரத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். இப்படின்னு சொன்னா இதுக்குண்டான அர்த்தம் என்ன? முதல்ல அதை விளங்கணும். இதுக்குண்டான அர்த்தம் என்ன? நம்ம சுன்ன ஜமாத் ஆலிம் சங்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹும் ரிஸ்க் தாரான், இந்த அப்துல் ரஹ்மான் ஹோட்டல் இருக்குல்ல அவனும் ரிஸ்க் தாரான். அப்ப அப்துல் ரஹ்மான் ஹோட்டல்ல புரோட்டா தாரன்னு ஷிர்கா? நம்ம ஆலிம் சாக்கள் அட விவரம் வேண்டாமா? ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு தாரான், உண்மைதான். ஒரு வீட்டுக்கு போனால் விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, உண்மைதான். எனக்கு சாப்பாடு என் நண்பன் தந்தான், எனக்கு சாப்பாடு என் மனைவி தந்தா, என் கணவன் தந்தா அப்படின்னு சொன்னா ஷிர்கா? இப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? அல்லாஹ் ரிஸ்க் தருகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் ரிஸ்க் தருகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இது விளங்கல. விளங்கலன்னு மட்டும் இல்லை, விளங்கும், இருந்தாலும் நம்மளை குழப்பணும்ல. இஸ்லாமிய மக்களை சிறுக்கிலேயே வச்சு நரகத்தில் தள்ளணும்ல. அதுக்காக வேண்டி குண்டக்க மண்டக்க ஏதாவது கேள்வி கேட்டு குண்டக்க மண்டக்க பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் நிவாரணத்தை தருகிறான், அப்ப எதுக்கு டாக்டர்கிட்ட போற? அது எதுக்கு மருத்துவத்திட்ட போற? அப்ப அவங்க நிவாரணம் தரலையா? அப்ப நீ சிறுக்கு வச்சுட்டியா? வஹாபிகள் யாராவது டாக்டர்கிட்ட போகாம இருக்கிறாங்களா? இதெல்லாம் கேள்வி. அடே, அல்லாஹ் நிவாரணம் தருகிறான் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? முதல்ல குர்ஆன்ல இருந்து அதை விளங்கு. இறைவன் தருகிறான் என்றால் அதுக்கு அர்த்தம் ஒன்னே ஒண்ணுதான். மனிதன் அதே காரியத்தை செய்கிறான் என்றால் அதுக்கு அர்த்தமே வேற. இறைவன் ரிஸ்க் தருகிறான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் வானத்தில் இருந்து இறங்கி இங்க இருக்கக்கூடிய வயல்களில் உழுது நாத்து நட்டு களைய புடுங்கி நீர் பாய்ச்சி அது வளர்ந்ததற்கு பின்னால அறுவடை செய்து அதுக்கு பின்னால மில்லு கொண்டு போய் அந்த நெல்லை அரிசியாக மாத்தி அதை எல்லா விதமா பக்குவப்படுத்தி அதுக்கு பின்னால என்னப்பா அரிசி, இப்படியா அல்லாஹ் செய்வான்? இது அல்லாஹ் ரிஸ்க் தர்றது அர்த்தமா? அல்லாஹ் ரிஸ்க் தருகிறான்னா என்ன அர்த்தம்? இறைவன் எனக்கு இல்லத்தை தருகிறான், இறைவன் எனக்கு பெரிய ஆற்றலை தருகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனாக நேரடியாக நம்மள்கிட்ட வந்து அவன் பல்வேறு காரியங்களை செய்து இன்னா இருக்குப்பா உனக்கு லட்டு, இன்னா இருக்குப்பா உனக்கு பூந்தி, இப்படியா தருவான்ல. இறைவன் தருகிறான் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுதா? அவன் எந்த உழைப்பும் செய்ய தேவையில்லை, அவன் நாடினால் ரிஸ்க் நம்மள்கிட்ட வரும். இதுதான் இறைவனுடைய ரிஸ்க்.
இறைவன் ரிஸ்கை தருகிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? நம்மள மாதிரி உழைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மள மாதிரி பாடுபடணும்னு அவசியம் இல்லை, நம்மள மாதிரி நாட்டு நடணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே இல்லாம அல்லாஹ் வானத்துல இருந்து தருவான். மூசா நபியுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வானத்துல இருந்து மண்ணு செல்வா கொடுக்கலையா? இப்படி கொடுப்பான். இது இறைவன் ரிஸ்கை தருகிறான் என்றால் எந்த விதமான உபகரணம் இல்லாமல் இறைவன் தருகிறான் அர்த்தம். இறைவன் தருகிறான் என்றால் அதுக்கு உபகரணமே கிடையாது, அவனுக்கு எந்த துணை சாதனங்களும் கிடையாது. இது இறைவனுடைய ஆற்றல். அதே மாதிரிதான் நிவாரணம். நிவாரணம்னா என்ன? ஒரு மனுஷனுக்கு நோய் வந்து விட்டது, நம்ம மருத்துவர்கிட்ட போவோம். மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம் என்றால் அந்த மருத்துவரே ஒரு மருந்தை தருவார் அல்லது இன்ஜெக்ஷனை போடுவார், ஏதாவது ஒன்று செய்வார், அவருக்கு நம்ம ஃபீஸை கொடுப்போம். இது ஒரு மனிதன் தருகின்ற நிவாரணம். இறைவன் தருகின்ற நிவாரணம்னா என்ன? எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது, எனக்கு வயிற்று வலி அடிக்கிறது, அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் என் காய்ச்சலை குணமாக்கியா அல்லாஹ், என்னுடைய வயிற்று வலியை குணமாக்கியா அல்லாஹ் அப்படின்னு கேட்டா உடனே அல்லாஹ் வானத்துல இருந்து இறங்கி இந்த டாக்டர் போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டெலஸ்கோப்பை எல்லாம் வச்சு நம்ம நாடி நரம்புகள் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி உனக்கு 104 டிகிரி காய்ச்சல் இருக்குது இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் இருக்குது பேராசிட்டமால் மாத்திரை நீ போடு. இதுவா இறைவன் தருகின்ற நிவாரணம்? இறைவன் தருகின்ற நிவாரணம்ங்கிறது இப்படி அல்ல. அல்லாஹ் அங்க நினைப்பான், அரிசில இருக்கக்கூடிய ரஹ்மான் நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவன் அங்க நினைப்பான், என்னுடைய அடியாருக்கு காய்ச்சல் இருக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு, எனக்கு காய்ச்சலே போயிடும். என்னுடைய அடியாருக்கு வயிற்று வலி இருக்கக்கூடாது, இல்ல முடிஞ்சு போச்சு. இதுதான் இறைவன் தருகின்ற நிவாரணம். இறைவன் ஒரு ரிஸ்கை தருகிறான் என்றால், நிவாரணத்தை தருகிறான் என்றால், நோயை தருகிறான் என்றால் அதற்கு எந்த விதமான உபகரணமும் இருக்காது. அவன் அங்க இருந்து நினைப்பான், உடனே நடந்துடும். எனக்கு கை கால் விளங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் நினைப்பான், என் கை கால் விளங்காது. அல்லாஹ் இங்க வந்து என்ன 4 தடவை குத்தி என் கையை வெட்டி எனக்கு வேற ஏதாவது உபத்திரவங்கள் செஞ்சு அதுக்கு பின்னாலும் என் கையை விளங்காது. இது மனுஷன் செய்யக்கூடியது. இறைவன் இதே கையை விளங்கக்கூடாது என்றால் அவன் அங்க நினைச்சாலையும் முடிஞ்சிடும். ஃபஆலுல் லிமா யுரீத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபஆலுல் லிமா யுரீத், தான் நாடியதை செய்து முடிக்கக்கூடியவன். எதை நினைச்சானோ அதை செய்வான், நடந்துரும். அல்லாஹ் அங்க இருந்து எனக்கு காய்ச்சல் நினைப்பான், எனக்கு காய்ச்சல் வந்துடும். அல்லாஹ் அங்க இருந்து எனக்கு வயிற்று வலி நினைப்பான், எனக்கு வயிற்று வலி வந்துடும். இறைவன் அங்கே நாடுகின்ற பொழுது எனக்கு ஏதாவது நோய் வர வேண்டும் என்று அவன் விரும்பினான் என்றால் நோய் வந்துடும். அதே மாதிரி அந்த இறைவன் எனக்கு ஷிஃபா கிடைக்கணும், எனக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தால் ஒரு மாத்திரை தேவையில்லை, ஒரு மருந்து தேவையில்லை, ஒரு பேராசிட்டமால் தேவையில்லை, ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள் எதுவும் தேவையில்லை. இறைவன் நாடுவான், ரப்பு நாடுவான், என்னுடைய நோய் அனைத்தும் குணமாகும். இதுதான் இறைவன் புறத்தில் வருகின்ற ஷிஃபா. அவன் நிவாரணத்தை தருகிறான், அவன் வாழ்வாதாரத்தை தருகிறான், அவன் ரிஸ்கை தருகிறான் என்றால் இப்படித்தான் தருவான். இத புரியாம நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆலிம்சாக்கள் எதை சொல்லி குழப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தான் நிவாரணம் தருகிறான் என்றால் டாக்டர் நீ ஏன் போற? அது அல்லாஹ் தானே சொன்னா, அது ரசூலுல்லாஹ் வஹீல தானே சொன்னாங்க. ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவம் உண்டு, மருத்துவத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இறை தூதர் தானே சொன்னாங்க. அது எதுக்கு? இறைவன் குணமாக்குவான், எல்லா வியாதியும் குணமாக்குவான். சில வியாதிகள் நீ மருத்துவத்தில் போறியா, போய் மருத்துவத்தையும் பாரு. இறைவன்ட்ட நீ கேட்கிறியா, இறைவன்ட்டே நீ கேளு. இது நபி அவர்கள் நம்மளுக்கு காட்டி தந்தது. ஒரு மருந்தின் மூலமாக ஒரு நிவாரணம் கிடைக்கிறது என்றால் அதுக்கு பேரு ஷிர்க் அல்ல. எந்த மருந்தும் இல்லாம, எந்த உபகரணமும் இல்லாம, எந்த பொருளும் இல்லாம மந்திரகாளி உனக்கு எல்லா வியாதியும் போயிடுச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஷிர்க். ரெண்டுக்கும் இறைவன் தருகிறான் என்றால் அதுக்குண்டான அர்த்தம் வேறு, மனிதன் தருகிறான் என்றால் அதுக்குண்டான அர்த்தம் வேறு. கடவுளுடைய ஆற்றல் வந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் நினைத்தாலேயே அனைத்தும் நடக்கும். குன் ஃபயகுன் அல்லாஹ் அப்படிதானே சொல்றான். ஆகும்பா ஆயிரும், இதுதான் கடவுள். ஆகுன்னா ஆயிரும். இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, குணமாயிடுச்சு அப்படின்னா குணமாயிருமா? அவர் என்ன கடவுளா? ஆனால் இறைவன் குணமாகுன்னா ஆயிரும்.
அதுதான் இறைவனுடைய ஆற்றல். இந்த ஆற்றலை, இறைவனுக்கு இருக்கக்கூடிய இந்த தகுதியை மனுஷனுக்கும் ஒரு சாதாரணமா ஒரு ஆலிமுக்கும் ஒரு மரத்துக்கும் ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளுக்கு நீங்க கொடுக்கலையா? தாயத்தை நீங்க எடுங்க. இந்த தாயத்துல என்ன இருக்குது? மருந்து இருக்கா? நீங்க டாக்டர் டாக்டருங்கிறீங்கல்ல, டாக்டர்கிட்ட போயாச்சுன்னா அதுல மருந்து இருக்கிறது. பேராசிட்டமால் மாத்திரையோ வேற வேற மாத்திரையோ எதையோ தருகிறார். அதுல எனக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்கு நிவாரணத்துக்கு உண்டான மருந்து இருக்கிறது. இந்த தாயத்துல என்ன இருக்கிறது? தாயத்துல என்ன இருக்கிறது? சில இடங்கள்ல தாயத்தை ஒரு இரும்பு தகட்டுல அதை செஞ்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வசதியா இருந்தாச்சுன்னா வெள்ளியில அதை செஞ்சு வச்சிருப்பாங்க. இதுதானே தாயத்து இரும்புல அல்லது வெள்ளியில. இன்னும் கொஞ்சம் பேரு செம்புல பித்தாளையில அந்த தாயத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது ஒரு மெட்டீரியல். இரும்பு ஒரு மெட்டீரியல் அல்லது வேற வேற பொருட்கள் அது ஒரு மெட்டீரியல், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு உள்ள ஒரு பேப்பர் வைப்பாங்களா இல்லையா? அந்த பேப்பர் தான் தாயத்து. இது மேல உருண்டையாக ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள ஒரு பேப்பர் வைப்பாங்க. என்ன பேப்பரு? இந்த ஆலிம் சாக்கள் எழுதுனது தான். அதுல ஏதாவது நம்மளுக்கு புரியாத இந்த டாக்டர் எழுத்து மாதிரி இருக்கும். புரியாத எழுத்துக்கள் 4 7 அது அரபில 3 786 அல்லது பிஸ்மில்லா இப்படின்னு என்ன எதையாவது எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி அந்த பேப்பரை சுருட்டி அந்த தாயத்துக்குள்ள வச்சு இதை நீ போடு இதை நீ கெட்டு எல்லாமே சரியாயிரும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இறைவன் தருகின்ற ஷிஃபா மாதிரி இந்த தாயத்து தருகிறது என்று நம்பி நீங்க தரீங்களா? அல்லது ஒரு டாக்டர் எப்படி மருந்தை தந்து நமக்கு குணத்தை தருகிறாரோ அது மாதிரி நீங்க தரீங்களா? மருந்து மாதிரி இருந்தால் அது சிறுக்கு இல்ல, அது இறைவனை சொல்லி தந்ததுதான். ஆனா கடவுள் மாதிரி இது காப்பாற்றும் என்று சொன்னால் அதுக்கு பேர் தானே சிறுக்கு. தாயத்தை கடவுள் என்ற நிலைக்கு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் அதை பயன்படுத்துறீர்களா அல்லது வேறு விதத்தில் நீங்க பயன்படுத்துறீர்களா? சொல்லுங்க. இல்ல மாத்திரமா தான் இது அப்படின்னா அதுல உள்ள மாத்திரையில இன்னென்ன மருந்துகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தாயத்தை லேப்ல கொடுத்து செக் பண்ணாச்சுன்னா அதுல இந்த மருந்து இருக்கிறது இந்த மருந்து இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? பேப்பர் தானே இருக்கும். அந்த பேப்பருக்கு என்ன மதிப்பு? அதுல நீ ஏதாவது நம்பர் எழுதி வச்சிருப்ப, அது என்னத்தை நிவாரணத்தை தரும். அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? இதாவது பரவாயில்ல. இப்போ அந்த லாட்டரி டிக்கெட்னா ஒளிஞ்சிடுச்சு. ஒரு நேரத்தில் உங்களுக்குலாம் தெரியுமா, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு அன்னைக்கு அந்த முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவங்க ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. அதுல அவங்க தௌஹீத்வாதிலாம் கிடையாது. அப்போ வந்த ஒரு ஆர்டிக்கல், இந்த ஆலிம்கள் பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, திருச்சி யூசுப் என்று நினைக்கிறேன், அவர் எழுதின அந்த பத்திரிகையில் அவர் எழுதுறாரு, பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னப்பா அநியாயம்? தாயத்துல அது உள்ள நான் பிரிச்சு பார்த்தேன், லாட்டரி டிக்கெட் இருந்தது. எப்படி எல்லாம் நீங்க ஏமாத்திருக்கிறீங்க இந்த சமுதாயத்தை. இது நாங்க சொன்னது இல்ல, உங்க கொள்கையை சார்ந்தவர்கள் சொன்னதுதான். அது தாயத்துங்கிற பேர்ல நீங்க ஏதாவது ஒரு பேப்பர் வச்சிருக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் இருந்தது. ஜெயலலிதாவுடைய ஆட்சியில தான் இந்த லாட்டரி டிக்கெட்டை அவங்க தடை பண்ணாங்க. இன்னைக்கும் அதே லாட்டரி டிக்கெட் விற்பனைக்கு வந்திருக்கும் என்றால் ஒரு டிக்கெட்டு செல்லாத டிக்கெட்டு அல்லது காலாவதியாக போன அந்த டிக்கெட்டை எடுத்து அதை ஒரு சுருட்டி தாயத்துக்குள்ள வச்சு, ஏன்னா யாரும் அதை உடைச்சு பார்க்கா? யாராவது தாயத்தை உடைச்சு நம்ம பார்த்துருப்போமா? பார்க்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய அதுக்கு ஒரு கதையும் கட்டி வச்சிருப்பாங்க. நீ தாயத்தை உடைச்சிடாத, அதை பிரிச்சு பாத்துறாத, பேய் பிசாசு ரத்த காட்டேரி எல்லாம் ஒன்னு கடிச்சு கொதறிடுவோம் அப்படிம்பாங்க. நம்ம ஆட்கள் எங்க அதை பிரிச்சு பார்க்க? ஏன் இப்படி கதை சொன்னா? அல்ல லாட்டரி டிக்கெட் இருக்குது, அல்ல கண்ட கண்ட பேப்பர் இருக்குது, இதனால அப்ப இத மாதிரி ஒரு பேப்பரை வைத்துக்கொண்டு ஒரு தகரத்தை வைத்துக்கொண்டு ஒரு வெள்ளியை வைத்துக்கொண்டு எனக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்பி அதை அணிவிக்கிறீர்கள் என்றால் இதுக்கு பேரு என்ன? இதை கடவுள் ஆக்கலையா? அந்த தாயத்தை நீங்க கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு போகலையா? அல்லாஹ் எப்படி எந்த உபகரணமும் எந்த மாத்திரை மருந்தும் இல்லாமல் குணமாக்குவானோ அதே போன்று இந்த தாயத்தை குணமாக்குறது. அதனால தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை வைத்து விடுகிறான். ஏன் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில இது.
இணை ஷிர்க் அப்படிங்கிறாங்க. ரெண்டு அல்லாஹ் என்று சொன்னால் அது எப்படி ஷிர்கோ? முஹம்மது நபியை கடவுள் என்று சொன்னால் அது எப்படி ஷிர்கோ? அதே போன்று ஒரு தாயத்தை ஒரு மனிதன் கடவுள் என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கடவுள் எப்படி நிவாரணத்தை தருவானோ அதே போன்று இந்த தாயத்து நிவாரணம் தருகிறது. கடவுளுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதே ஆற்றல் இந்த தாயத்துக்கு இருக்கிறது. அப்படி நம்பினால் நீ அந்த தாயத்தை கடவுளாக ஆக்கிட்ட. வார்த்தையில சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை, இதைத்தான் இறைவன் பார்ப்பான். மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதைத்தானே அல்லாஹ் பார்ப்பான். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர். உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவன். இதைத்தான் குர்ஆன்ல திரும்ப திரும்ப இறைவன் சொல்லுகிறான். அப்ப அதனாலதான் இஸ்லாம் நீ தாயத்தை கட்டுவது எந்த அடிப்படையில் அது உனக்கு நிவாரணத்தை தருகிறது. கடவுள் தர்ற மாதிரி இது உன்னை காப்பாத்து. இன்னும் சில இடங்கள்ல நீங்க பாருங்க, வீடுகள்ல பாட்டில தொங்க விடுவாங்க. இந்த ஆலிம்சாக்கள் எழுதி தந்த சில எழுத்துக்களை ஃப்ரேம் பண்ணி அதை கொண்டு போய் தொங்க விடுவாங்க. எதுக்குப்பா தொங்க விட்டுருக்கிற? பரக்கத்து கிடைக்கும். எதுக்குப்பா தொங்க விட்டுருக்கிற? மிகப்பெரிய பேய் பிசாசு ஏதாவது வந்தால் இது அப்படியே பேட்டியாட்டு மாதிரி அது அப்படியே தடுத்துரும். இன்னைக்கு அந்த நம்பிக்கை இஸ்லாமிய சமூகத்தில் அதை நம்பி போடுறாங்களா இல்லையா? ஏன் அதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலா? அதுக்கு அவ்வளவு பெரிய சக்தியா? அதுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதா? நீங்க எழுதி கொடுக்கக்கூடிய இந்த தாயத்திற்கு, நீங்க எழுதி கொடுக்கக்கூடிய இந்த தகட்டுக்கு, நீங்க எழுதி கொடுக்கக்கூடிய இந்த பேப்பருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு கடவுள் எப்படி தடுப்பானோ அதே மாதிரி இந்த பேப்பர் தடுக்கிறது. கடவுள் எப்படி தடுப்பானோ அதே போல இந்த தாயத்து தடுக்கிறது. இதைத்தான் நபி அவர்கள் இணை வைப்புனாங்க. இதைத்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தொடைத்து எறிவதற்காக வேண்டி மிகப்பெரிய பிரச்சார களத்தை உருவாக்கினார்கள். அதை இன்னைக்கு நன்மைன்னு நீங்க சொல்லிக்கிட்டாலே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய மோசமான ஒண்ணுல படிப்பறிவு இல்லாத, மார்க்க அறிவு இல்லாத இந்த சமுதாய மக்களை உங்களுடைய லாஜிக்கினால், உங்களுடைய சுயநலத்தினால் இந்த மக்களை வழி தவறுவதற்கும் நரகத்தில் தள்ளுவதற்கும் எவ்வளவு பெரிய பாடுபட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஷிர்க் இல்லையா? அடுத்து இன்னொரு விஷயம், முஹம்மது நபியை நாங்க என்ன கடவுள்னா சொன்னோம்? கடவுள் சொன்னா தானே ஷிர்க் அப்படிங்கிறிய. ஏன் உன்னை கடவுள் என்று சொன்னா தான் ஷிர்கா? கடவுள் மாறி இவர் இருக்கிறாரு, கடவுள் இல்ல ஆனா கடவுள் மாறி இருக்கிறார் இப்படின்னு சொன்னா ஷிர்க் இல்லையா? கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னா ஷிர்க் இல்லையா? நீங்க அதுதானே மௌலூத் எழுதி வச்சிருக்கிறீங்க. மௌலூத் வரிகள்ல நீங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த வரிகள், அந்த கற்பனை செய்திகள் அனைத்தும் அப்படித்தானே நீங்க சொல்றீங்க. பசத்து கஃப ஃபாக்கத்தி வன்னதமி அர்ஜு ஜஸீல ஃபதுலிக்கும் வல் கரமி. நபி இடத்துல நீங்க கேட்கிறீங்க, மௌலூத் வரிகள்ல நீங்க கேட்கிறீங்க, என்ன கேட்கிறீங்க? வறுமையின் நிறைந்த என்னுடைய கைகளை, அதே போன்று கை சேதம் நிறைந்த என்னுடைய கைகளை நபியே உங்களிடத்தில் நான் உயர்த்தி விட்டேன். எனக்கு வறுமை இருக்கிறது, எனக்கு கை சேதங்கள் இருக்கிறது. இந்த வறுமையை, இந்த கை சேதத்தை நீங்க தான் போக்கணும். எதுல? மௌலூதுல இருக்குது. ஏற்கனவே சொன்னாரா இல்லையா? பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, இது மௌலூத் வரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க வறுமையை போக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? உங்களுக்கு, எனக்கு, யாருக்கோ ஒரு ஆளுக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது, கை சேதம் ஏற்பட்டு விட்டது. இந்த வறுமையை போக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உள்ளதா, முஹம்மது நபிக்கு உள்ளதா? இது யாருடைய தகுதி? அல்லாஹ்வுடைய தகுதி இல்லையா? அல்லாஹ் அப்படித்தானே சொல்லுகிறான், இன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வளமாக வழங்குகிறான். அல்லாஹ் அவன் நாடினால் சில ஆட்களுக்கு வறுமையை கொடுக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பாக, கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதியாக இறைவன் சொல்லலையா? இறைவன் ஒருவன் தான் இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவன். யார்கிட்ட வறுமையை நீக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணுமா, அவுலியாக்கள்கிட்ட கேட்கணுமா? வறுமையை நீப்பதற்கு, துன்பங்களை நீக்குவதற்கு இறைவன் நமக்கு போதுமானவனா, அவுலியாக்கள் போதுமானவனா? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல, ரசூலாட்ட கேட்கலாம், அவுலியாக்கள்கிட்ட கேட்கலாம், இறந்தவர்கள்ட்ட கேட்கலாம்,
நாதாக்கள்கிட்ட கேட்கலாம், எல்லாம் அந்த லிஸ்ட்ல கொண்டுருவாங்க. அப்ப வறுமையை நீக்கிறவன் நான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? அதே காரியத்தை இறந்துவிட்ட இந்த அவுலியாக்கள் செய்வார்கள், நாதாக்கள் செய்வார்கள், வலிமார்கள் செய்வார்கள், ஏன் முகமது நபி அவர்களும் செய்வார்கள் என்று நம்பினால் கடவுளுக்கு சமமாக ஆக்கலையா? புரியறதுக்காண்டி ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஹோட்டல்ல ஒரு ஆள் வேலை செய்யறாரு. அவர் டீ போடுறாரு, டீ மாஸ்டரும். ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கிறாரு, புரோட்டா மாஸ்டர் அப்படிம்போம். ஒவ்வொரு வடை போடுதாரு, வடை மாஸ்டரு அப்படிம்போம். எல்லாத்துக்கும் பேர் என்ன? இந்த உணவை தயாரிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு பேரு மாஸ்டர். இப்ப நான் என்ன செய்யறேன்? ஒரு ஆளு மாஸ்டர்னு சொல்றேன். டீ கடைக்காரர் மாஸ்டரு, வடை போடக்கூடிய ஆளு மாஸ்டரு, சோறு ஆக்கக்கூடியவரை மாஸ்டரு, சமையல் பரிமாறக்கூடிய அந்த சமையல் செய்யக்கூடிய அவரு மாஸ்டர் இப்படின்னு சொல்றேன். இப்படி சொன்னாலும் சமையல்காரரு, உணவு தயாரிக்கக்கூடியவர் மாஸ்டர், உணவு தயாரிக்கக்கூடியன்னு அர்த்தம். ஒரு ஆளை பார்த்து நீங்க வடை தானே போடுறிய அப்படின்னு நான் கேட்டேன், டீ தானே போடுறிய இப்படி நான் கேட்டேன். மாஸ்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. டீ மட்டும் நான் டீ போட ஆளு தானே, வடை போடக்கூடிய ஆளு தானே, பிரியாணி ஆக்கக்கூடிய ஆளு தானே இப்படின்னு இன்னொரு வார்த்தையில சொல்லிட்டேன். இந்த ரெண்டும் மாஸ்டர் என்று சொன்னாலோ, வடை போடக்கூடிய ஆளு, டீ போடக்கூடிய ஆளு ரெண்டும் சொன்னாலும் ஒன்னா அல்லது வேறையா? ரெண்டும் ஒண்ணு தானே. மாஸ்டர் என்று சொல்லுது போல வடை போடக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டேன், மாஸ்டர் என்று சொல்லுது போல டீ போடக்கூடிய ஆளுன்னு சொல்லியிருக்கிறேன். நீ என்ன மாஸ்டர்னு சொல்லல, வடை போடக்கூடிய ஆளுன்னு நீ சொல்லிட்டிய, அதனால நான் வடை போடக்கூடிய ஆளு இல்லை அப்படின்னு ஆயிருமா? பிரியாணி சமைக்கக்கூடிய ஒரு ஆளு பிரியாணி மாஸ்டருங்கிறிய, இன்னொரு ஆளு இல்ல பிரியாணி சமைக்கக்கூடிய ஆளு அப்படின்ட்டாரு. நீ மாஸ்டர்னு சொல்லாதனால நான் சமையல்காரனே இல்லை அப்படின்னு ஆயிருமா? அது அட மாஸ்டர்னு சொன்னா என்ன, பிரியாணி ஆக்கக்கூடியவன்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே. வேற வேற வார்த்தைகள்ல சொல்றோம், அர்த்தம் ஒண்ணு தானே. இதே மாதிரிதான் இவங்க நபிய கடவுள்னு சொல்லலையா, ஆனா கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதி எல்லாம் இருக்கிறது. மாஸ்டர்னு சொல்லல, வடகாரன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டும் ஒண்ணு தானே. அடே மாஸ்டர்னு சொன்னா என்ன, வடைய போடக்கூடியவன்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே. பிரியாணி ஆக்கக்கூடிய மாஸ்டர் என்று சொன்னா என்ன, பிரியாணி சமைக்கக்கூடியவன்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே. கடவுள் சொன்னா தான் கடவுளா? கடவுளுடைய தகுதி, கடவுளுடைய அதிகாரம், கடவுளுடைய வல்லமை இவருக்கு இருக்குது, அவர் மாதிரிதான் இவரு அப்படின்னு சொன்னா அதுதானே சொல்லிட்டு அலைறிய. வறுமையை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று குர்ஆன்ல தன்னை பற்றி இறைவன் சொல்லும் போது, இல்லை இல்லை நீனும் வறுமையை நீக்குவ, முகமது அவர்களே நீங்களும் வறுமையை நீக்குவீங்க. பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது இறைவனும் மன்னிப்பான், முகமது நபி அவர்களும் நீங்க மன்னிப்பீங்க. இருக்கா? இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் வேற யாருக்கு உண்டு? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இங்க என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் யா மாஹி துனூபி, பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரே, கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை எல்லாம் மன்னித்திருங்க. அப்ப என்ன சொல்ல வாரிய நீங்க? நீங்க என்னதான் சொல்ல என்ன பேச வாரீங்க அதையே சொல்லுங்க. முகமது நபி கடவுள் இல்லைங்கிறீங்க, நாங்க கடவுள்னா சொன்னாங்கிறீங்க. ஆனால் முகமது நபி அவர்கள் கடவுளுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறதோ எல்லா ஆற்றலும் அவருக்கு இருக்குங்கிறீங்கன்னா இதுக்கு அர்த்தம் தான் என்ன? முகமது நபியை நீங்கள் கடவுளாக ஆக்கலையா? இன்னொரு சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம், அவங்களுடைய நம்பிக்கை தனி விஷயம். அவங்க என்ன செய்வாங்க? ஏசப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கடவுள் என்ற அடிப்படையில் கேட்கிறாங்க, இது அவங்களுடைய கொள்கை. ஆனா ஒட்டுமொத்த ஆலிம்கள், இந்த பெரிய பெரிய தலப்பாக்கட்டிகள், இந்த டான்ஸ் எல்லாம் முஹப்பத் ரசூல்ங்கிற பேர்ல அரங்கேற்றக்கூடிய நீங்க அத்தனை பேரும் இதே ஏசப்பாவை அழைத்து பிரார்த்தனை பண்ணினால், ஏசப்பாவை அழைத்து பாவ மன்னிப்பு கேட்டால் காஃபிர். ஏன் பத்துவா கொடுத்தீங்க? காஃபிர் பத்துவா கொடுக்குறீங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் இயேசுவை அழைத்து பிரார்த்தனை செய்தால் இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று அவங்க சொன்னால் அவங்க காஃபிர். அதே வார்த்தையை முகமது நபிக்கு நீங்க சொன்னா நீங்க தௌஹீத்வாதி, நீங்க ஒரிஜினல் முஸ்லிம், நாங்கள்லாம் கிறுக்கன். அப்படியா? அட என்ன அர்த்தம் இருக்கு? ஏசப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு கேட்பதும், முகமது அவர்களே கஃபிரு அன்னி துனூபி என் பாவத்தை மன்னியுங்கள் என்று முகமது நபி இடத்துல கேட்பதும் என்ன வித்தியாசம்?
இயேசுநாதர் அவங்களுக்கு தான் கடவுள், நமக்கெல்லாம் அவங்க ஒரு இறை தூதர். அவங்க இறை தூதர். இறை தூதர் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அது காஃபிர் என்று நீங்க சொன்னீங்கன்னா, முகமது நபி இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் அப்ப மட்டும் முஸ்லிமா? சிந்திக்க வேண்டாமா? எப்படி இதை நம்ம ஆதரிக்க முடியும்? இது எப்படி ஒரு நன்மையான ஒரு செயலாக இருக்க முடியும்? பயங்கரமான ஷிர்க். இது சாதாரண பாவம் கூட கிடையாது. அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி அந்த சத்தாருல் மசாவி ஓ முகைலுல் ஆசராத். அந்த வரியில எந்த அளவுக்கு சொல்லுவாங்க தெரியுமில்ல? பெரும்பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவர் முஹம்மது நபி. நான் ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறை மறைக்க கூடியவர் முஹம்மது நபி. நீங்க ஒரு தப்பை பண்ணிட்டீங்க, தனிமையான ஒரு இடத்துல, ஒரு அறையில், பாத்ரூம்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல, மனிதர்களுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம ஒரு தப்பை நீங்க செய்துட்டீங்க. இந்த தப்பை மறைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உள்ளது? முஸ்லிம்கள்ட்ட கேட்டா அல்லாஹ் ஒருவன் தாங்க என் தப்பை மறைப்பான். எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவோம். இங்க என்ன வருது? அந்த சத்தார் உல்மசாவி, என்னுடைய தவறுகள் அனைத்தையும் மறைக்கக்கூடிய முகம்மதே. கேட்கிறீங்களா? பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே. நபி அவர்கள் சொன்னாங்க, இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்கள் இருக்கிறது, அந்த பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், அந்த பெரும்பாவங்கள் என்ன? அப்பதான் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குதல், சிஹ்ர் சூனியத்தை நம்புதல், சூனியம் வைப்பது. ரசூலுல்லாஹ் அப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த பெரும்பாவங்கள், விபச்சாரம் பண்றது மாதிரி உள்ள அந்த பெரும்பாவங்கள், வட்டி வாங்குறது மாதிரி உள்ள பெரும்பாவங்கள், இந்த பெரும்பாவங்களை ரசூலுல்லாஹ் நீங்க மன்னிப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நான் வட்டி வாங்கிட்டேன் என்ற மன்னி, இப்படின்னு கேட்கிற மாதிரி, நபி அவர்களே நான் வட்டி வாங்கிட்டேன் என்ன மன்னிங்க, அதானே அதுக்கு அர்த்தம். யா அல்லாஹ் நான் தொழவில்லை என்ன மன்னித்து விடு யா அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி, நபி அவர்களே நான் தொழவில்லை என்னை மன்னித்து விடுங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு சமமாக முஹம்மது நபியை நீங்கள் கடவுளாக ஆக்கலையா? முஹம்மது நபியை நீங்கள் கடவுளாகத்தான் ஆக்கி வச்சிருக்கிறீங்க. இன்னும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, முஹம்மது நபி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்கம்பாங்க. கேட்டு பாருங்களேன். முஹம்மது நபி உலக மக்கள் அத்தனை பேருமே இறந்துட்டாங்கன்னு சொன்னா, இவங்க மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, முஹம்மது நபி உயிரோடு இருக்கிறாங்க. அதனால இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது முஹம்மது நபியை கனவிலும் நினைவிலும் கண்டு களிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தா அப்படின்னு துஆவும் செய்வாங்க. கனவுனும் நினைவிலும், நினைவுல முஹம்மது நபியை நம்ம சந்திக்கணுமா? இப்போ எப்போ 2024 இப்போ உட்கார்ந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை நான் சந்திக்கணும், அந்த பாக்கியத்தை நீந்தா, நான் உயிரோடு வாழும் போதே நபி அவர்களை அப்படின்னா என்ன அர்த்தத்தை சொல்ல வரிய? உங்களுடைய அந்த துஆவினுடைய அர்த்தம் தான் என்ன? முஹம்மது நபி உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள நாம் போய் பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன்தான் நித்திய ஜீவன், மரணம் என்பதே கிடையாது. மௌத்தே ஆகாத ஒருவன் யார் என்றால் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த தன்மையை முஹம்மது நபிக்கு நீங்க கொடுக்கலையா? முஹம்மது நபி மௌத்தே ஆக மாட்டாங்க, அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபியே நீங்களும் மரணிக்க கூடியவர்கள், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன், நீங்களும் மௌத்தாகுவீங்க, அவர்கள் அத்தனை பேர்களும் மௌத்தாவாங்க, எல்லாரும் மையத்து. குர்ஆன்ல இப்படி தெளிவாக இருக்கிறது. நபி அவர்கள் இறந்த அந்த சந்தர்ப்பத்தில் நபி தோழர்களுக்கு மத்தியில இந்த கருத்து வேறுபாடு வந்தது. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் இறக்கல, ரெண்டு சிந்தனையும் வந்துச்சு. அதுக்கு பின்னால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நபி தோழர்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டி, திருமறை வசனத்தை அந்த மக்கள்கிட்ட ஓதி காட்டி, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு பேசுறாங்க, இந்த முஹம்மது நபி அவர்கள் மௌத்தாகி விட்டால் நீங்க வந்த வழியை பார்த்து புறமுதுகு காட்டி ஓடி விடுவீர்களா? அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது? முஹம்மது நபி அவர்கள் இறப்பார்கள் என்று சொல்கிறது. நீங்க என்ன முஹம்மது நபி இறக்கவில்லை என்று பேசுறீங்க? முஹம்மது நபி இறந்து விட்டார்கள், நபி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்ற வார்த்தையை அங்க அபூபக்கர் அங்க தெளிவுபடுத்துறாங்க.
அதுக்கு பின்னால்தான் நபி தோழர்கள் அத்தனை பேர்களுமே நபி அவர்களை அவங்க குளிப்பாட்டி கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. இதெல்லாம் வரலாறுகளில் இருக்குது. நம்ம ஆலிம் சாக்களுக்கு அசர்த்துமார்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியலன்னா நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் முகமது நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். என் பாவத்தை மன்னிப்பாங்க, பெரும்பாவத்தை மன்னிப்பாங்க அப்படின்னு கேட்கிறது எல்லாத்தையும் நரக படுகொலியில தள்ளுவதற்கு தான். சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனா எதுக்கு முகமது நபியை உயிரோடு வைக்கிறாங்க தெரியுமா? முகமது நபி மேல பெரிய இஷ்குன்னு இவங்க சொல்றாங்களே, அதுக்கா? இஷ்கு பிஸ்கு இந்த முஹப்பத்து இது எல்லாம் சும்மா பேருக்கு தான். இவங்கள்ட்ட முகமது நபி மேல முஹப்பத்துனா இல்லவே இல்லை. அது 200% அடித்து சொல்லுவோம் அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து. முகமது நபி மீது முஹப்பத்து இருக்கும் என்றால் மீலாது விழாக்கள் என்ற பேர்ல நீங்க அடிக்கக்கூடிய கும்மாளங்கள். மேலப்பாளையத்தில் போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னால டான்ஸ் ஆடுறாங்க பிள்ளைங்க. எதுக்கு? சினிமா பாட்டுக்கு. எந்த ஊர்வலம்? மீலாது நபி ஊர்வலம். நேற்று அதையும் போட்டு கிளிப்பையும் போட்டு கிளின்னு கிழிச்சோம். எப்ப முஹப்பத்து ரசூலுல்லா, ரசூலா மேல நாங்க முஹப்பத்து வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் மீலாது விழா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உண்மை என்றால், இந்த சினிமா பாட்டுக்கு சின்ன பிள்ளைகளை விட்டு ஆட வச்சிங்களே, இது எந்த முஹப்பத்து ரசூலுல்லா, எந்த இறை தூதர் காட்டி தந்த வழிமுறை சொல்லுங்க. அப்ப என்ன விளங்குது? இந்த முஹப்பத் ரசூலுல்லா, முஹம்மது நபி அப்படின்னு சொல்றதெல்லாம் வெளிப்பூச்சாண்டி. இன்னும் சொல்ல போனால் முஹப்பத் ரசூலுல்லா என்று நீங்க சொன்னீங்கன்னா நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை, அந்த முஹப்பத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்க? தொழுகையில வெளிப்படுத்தினீங்களா? ஜக்காத்துல வெளிப்படுத்தினீங்களா? ஹஜ்ஜில வெளிப்படுத்தினீங்களா? வணக்க வழிபாடுகளில் வெளிப்படுத்தினீர்களா? எல்லாத்துக்கும் உங்களுடைய முஹப்பத்து எங்க போகுது தெரியுமா? அபூ ஹனீஃபா மேல போகுது, மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி மேல போகுது, ஏர்வாடி இப்ராஹிம் சாப் மேல போகுது, அபூ ஹனீஃபா மேல போகுது. உங்களுடைய முஹப்பத்து எல்லாமே வாயளவுல தான் ரசூலுல்லாஹ் முஹப்பத்து நீங்க சொல்றீங்களே தவிர செயல் வடிவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொழுகையில நபி அவர்களுடைய சுன்னத்து பேணப்படல. ஜக்காத்து கொடுப்பதில் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் புறக்கணிக்கப்படுகிறது. ஏன் மக்ரிப் தொழுகை நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு முன்னால சுன்னத்து தொழுகை இருக்கிறது என்று சொன்னாங்க. இன்னைக்கு உங்களுடைய பள்ளிவாசல்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளிவாசல்களில் நபி அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற அந்த பள்ளிவாசல்ல இந்த மக்ரிபுக்கு முன் சுன்னத்து உண்டா? மக்ரிப் பாங்கு 6:20 அப்படின்னு சொன்னா இகாமத்து உடனே எழுதி வச்சிருக்கீங்களே, எங்கப்பா போச்சு உங்களுடைய முஹப்பத்து? ஆலிம்களே, பெரும்பெரும் தலப்பா கட்டிருக்கிறீர்களே, உங்களுடைய விருப்பம், நீங்க தலப்பா கட்டுங்க, ஜுப்பா போடுங்க, ஆனால் அதை வைத்து மக்களை ஏமாத்தாதீங்க. முஹப்பத்து ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அந்த தொழுகையில நீங்க காட்டலாமே, எங்க காட்டுனீங்க? முஹப்பத்து ரசூலுல்லாஹ், முஹப்பத்து ரசூலுல்லாஹ்னா நபி அவர்கள் இப்படித்தான் நெஞ்சில கை கட்டினாங்க, நபி அவர்கள் இப்படித்தான் ருக்கு செஞ்சாங்க, நபி அவர்கள் இப்படித்தான் தொழுகையில ஒவ்வொரு அம்சத்தை காட்டினாங்க இப்படின்னு நீங்க என்னைக்காவது பேசுனது உண்டா? ஷாஃபி மதஹப், ஹனஃபி மதஹப், ஹம்பலி மதஹப், மாலிக் மதஹப் யாரு கண்டுபிடிச்சது? நீங்கள் யாரை ஏமாத்த நினைக்கிறீர்கள்? மக்களை ஏமாத்தலாம், படைச்சவனை ஏமாத்த முடியாது. மக்களை நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லி உருட்டி பிரட்டி ஏதாவது அவங்களை மதிமறக்கலாம், வாதத்தில் லாஜிக்குகளை பேசி அவர்களை முட்டாளா ஆக்கலாம். ரஹ்மான முட்டாளா ஆக்க முடியாது. முஹப்பத்து ரசூலுல்லாஹ், முஹப்பத்து ரசூலுல்லாஹ்னா இதை நீங்க காட்டுங்க. இப்படித்தான் ஊர்வலம் போனாங்களா? டான்ஸ் அடிச்சுக்கிட்டு, கொட்டை அடிச்சுக்கிட்டு, மேலதாளங்களை அடிச்சுக்கிட்டு, மீலாது விழாங்கிற பேர்ல இப்படித்தான் செஞ்சாங்களா? எந்த நபிமாருடைய பிறநாளை இன்னொரு நபி கொண்டாடினார்? அதையாவது காட்டுங்க. ஆத நபி அவர்கள் பிறந்த நாளை இவர் ரசூலா கொண்டாடினாங்க, இப்ராஹிம் நபி அவருடைய பிறந்த நாளை இஸ்மாயில் நபி கொண்டாடினாங்க, தாவூது நபி அவருடைய பிறந்த நாளை சுலைமான் நபி அவங்க கொண்டாடினாங்க, மூசா நபி அவருடைய பிறந்த நாளை ஹாரூன் நபி கொண்டாடினாங்க. காட்டுங்களேன். வரலாறுகள்ல, குர்ஆன்ல, ஹதீஸுகள்ல நபிமாருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டு இருக்கா இல்லையா? அங்கே பெருநாள் கொண்டாட்டங்கள் எங்கே இருக்கிறது? இப்படி கேட்டா உடனே கருணாநிதிக்கு பிறந்த நாள் கொண்டாடலையா, எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் கொண்டாடலையா, அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடவில்லையா? அதை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா?
ஆதாரத்தை பாருங்களேன். அட எம்ஜிஆரும் ரசூலாவும் ஒண்ணா? என்னடா உதாரணம் சொல்றீங்க? கருணாநிதியும் ரசூலாவும் ஒண்ணா? கேவலப்படுத்தல. பிறந்த நாள் என்கிற பேர்ல இந்த தலைவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், எனவே ரசூலாக்கு கொண்டாடுங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? ரசூலாவை எம்ஜிஆர் லெவலுக்கு, கருணாநிதி லெவலுக்கு, ஜெயலலிதா லெவலுக்கு, கேடுகட்ட அரசியல்வாதிகள் லெவலுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை இங்க கொண்டு வரலையா? இவ்வளவு கேவலப்படுத்தி விட்டு முஹப்பத்து ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு வெட்க வேண்டாம். எந்த வார்த்தையின் அடிப்படையில் முஹப்பத்து ரசூலுல்லாஹ்னு உங்களுக்கு சொல்ல முடியுது? முஹப்பத்து ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா இங்க வந்து பாருங்க. நாங்க பெருமைக்காண்டி சொல்லல, இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை பாருங்கள். திருமணம் என்றால் நபி அவர்கள் காட்டி தந்த வழியில் தான் நான் திருமணம் பண்ணுவேன் என்று ஊரை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து எளிமையாக நடத்துறானே, இது முஹப்பத்து ரசூலுல்லாஹ். நீங்க நடத்தக்கூடிய திருமணம் என்ன? ஆடோபரம். எவ்வளவு பெரிய பணக்காரன் எத்தனை லட்சங்கள் கோடிகளை போட்டு கல்யாணம் பண்ணாலும் நம்ம ஆலிம்சா போய் அல் ஃபாத்திஹா பாரு, அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா அப்படின்னு துஆ ஓதுவாரு. இதுதான் முஹப்பத்து ரசூலுல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞிகள் இவங்க வந்து பாருங்க, முஹப்பத்து ரசூலுல்லாஹ் என்னன்னு தெரியும். நாங்கள் விரல் ஆட்டி கொண்டு உங்கள்கிட்ட அடி வாங்கினோமே, ஏன்? முஹப்பத்து ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை ஆட்டினார்கள். என்னுடைய விரலை ஒடித்தாலும் அந்த ரசூலுல்லாஹ் உள்ள பிரியத்தின் அடிப்படையில் நான் ஆட்டுவேன் என்று ஆட்டினோமே, அதுதான் முஹப்பத்து ரசூலுல்லாஹ். சோத்துக்காக, சாப்பாட்டுக்காக, டீக்காக, பிஸ்கட்டுக்காக ஈமானை இழக்கக்கூடியது முஹப்பத்து ரசூலுல்லாஹ் கிடையாது. கண்ட கண்ட அரசியல்வாதிகள் உங்களை பாராட்ட வேண்டும், சீராட்ட வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை அடகு வைக்கிறீர்களே, இதுக்கு பேர் முஹப்பத்து ரசூலுல்லாஹ்வா? இது எப்படி முஹப்பத்து ரசூலுல்லாஹ் ஆகும்? சுன்னத்தை சுன்னத்தாக பாருங்கள், அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது முஹப்பத்து ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் மேல நேசம். எங்களை வந்து பாருங்க, இப்பவும் நாங்க சொல்றோம், எங்கள்கிட்ட நபி அவர்கள் காட்டி தந்த ஆதாரப்பூர்வமான ஒரு சுன்னத்து எங்கள்கிட்ட விடுபட்டதுன்னா தாராளமாக கேளுங்கள். நீ ஏப்பா இந்த சுன்னத்தை செய்யல, தாராளமா வந்து கேளு. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, மேட போட்டு கேளுங்க. நீங்க இந்த சுன்னத்தை ஹதீஸ்ல இருக்குது, ஆதாரப்பூர்வமான செய்திகள்ல இருக்கிறது, நீங்க பின்பற்றல. உண்மையிலேயே ஆதாரப்பூர்வமான செய்தி என்றால் இந்த நிமிடத்திலே இருந்து அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு நாங்கள் தயார். உங்களை மாதிரி ஏமாற்றுவதற்கு நாங்க தயார் இல்லை. அல்லாஹ்வையும் ரசூலையும் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். இறைவனுடைய திருப்திக்காக வேண்டித்தான் அவர்களை நாங்கள் கொண்டாடுவோம். அதுதான் வேணும். அதனால இப்படி ரசூலுல்லாஹ்வை கடவுள் நாங்க சொல்லல அப்படிங்கிறதுனால நீங்க இறைவனிடத்துல தப்பிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வை கடவுளா ஆக்கியிருக்கிறீங்க, அவுலியாக்களை கடவுளாக ஆக்கியிருக்கிறீங்க, நாதாக்களை கடவுளாக ஆக்கியிருக்கிறீங்க, வலிமார்களை கடவுளாக ஆக்கியிருக்கிறீங்க, தாயத்துகளை, தகடுகளை அத்தனையும் கடவுளாக ஆக்கியிருக்கிறீங்க. இதைத்தான் இறைவன் இணை வைப்பு என்கிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் இது போன்ற செயலைத்தான் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். இந்த ஷிர்க் நம்முடைய சமுதாயத்தில் வந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, நம்முடைய ஆலிம்கள், நம்முடைய ஜமாத் தலைவர்கள் இது போன்ற முஹப்பத்து ரசூலுல்லாஹ் என்ற பேர்ல, மௌலூது என்ற பேர்ல, தர்கா வழிபாடு என்ற பேர்ல எவ்வளவு பெரிய இணை வைப்பு காரியத்தை செய்தாலும் ஈமான் கொண்ட இஸ்லாமியர்கள் நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கலாம். நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மள்கிட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள்ட்ட இருந்து தெளிவான ஒரு பாடத்தை படிக்கணும். யார் சொன்னாலும் தலையாட்டிடக்கூடாது. தர்கா வழிபாடு கூடுங்கிறாங்களா, ஆதாரத்தை காட்டப்பான்னு கேளுங்க. தாயத்து போடலாங்கிறாங்களா, ஆதாரத்தை காட்டு நீங்க கேளுங்க. எதை மார்க்கம் என்று அவர்கள் போதித்தாலும் அதுல தெளிவாக நம்ம இருக்கணும். அதனால இன்னும் சொல்ல போனால் ஒன்ன தெரிஞ்சுக்கிடுங்க, இறைவன் கடுமையாக பேசுவது, கடுமையான பாவம் என்று சொல்வது இணை வைப்பு என்ற அந்த பாவம். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைப்பு என்ற இந்த பாவம் தான் மிக கொடூரமான ஒரு பாவம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஓமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்க ஹராம். நீ மௌலித் என்ற அடிப்படையில், குத்துபியத்து என்ற அடிப்படையில், இருட்டு திக்ர் என்ற அடிப்படையில், தாயத்து என்ற அடிப்படையில், தர்கா வழிபாடு என்ற அடிப்படையில் இணை வைத்து விட்டோம் என்றால் மறுமையில் கை சேதம் என்பது நமக்கு தான், நமக்கு கை சேதம்.
அதனால இந்த ஷிர்க் என்ற பாவம் எந்த வடிவில் வந்தாலும் எந்த விதத்தில் வந்தாலும் அதுல இருந்து விலகி நடக்கணும், விழிப்புணர்வோடு நாம இருக்கணும். மறுமையில ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஷிர்க் என்ற இந்த பாவம் இருந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படை செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.